ஆனால் இந்த மாதிரி நடிகர்கள் வெளிநாடு போகிறத பற்றியும் ஜென்ரலாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்மளை ரிசீவ் பண்ணுறதை பற்றியும் உங்களுடைய அனுபவம் என்ன? அது உங்களுக்கு தான் என்னைய விட ஜாஸ்தி தெரியும். நீங்கள் தான் பல நாடுகளுக்கு போய் ரசிகர்களை இல்லை இந்த கேள்வி வந்து சினிமா நடிகர் கிடையாது. நான் வந்து ஒரு பத்திரிக்காரன். நானே பார்த்தா அண்ணா வணக்கண்ணா அண்ணா அப்படின்னா வந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க, காசு வாங்க மாட்டாங்க. மலேசியாவுக்கு போனேன், இங்கே போனேன், அவ்வளோதான். இல்லை வற்புறுத்தி கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. சில காக்கா கடையில் போனால் இந்த ஒரு மீன் துண்டுனாலும் நான் வைக்கிறேன், மீதி காசு நீங்கள் கொடுங்கண்ணே. இல்லை வேணாம் பிரதர். ஆனால் அந்த அன்பு இருக்கும். அந்த அன்பு வந்து மலேசியாவில் தாண்டி இருக்கும். இல்லைண்ணே, மலேசியாவில் சிங்கப்பூரில் அதை நான் நிறையா பார்த்துருக்கேன். ஒரு ஆர்டிஸ்ட்டாக போகும்போது இந்த மாதிரி சாப்பாடு கடைகளும் போகுது, அவள் போகும்போது பில்லு நான் தான் கட்டுவேன் அப்படின்னு. ஒரு அம்மா வந்து போன தடவை நான் போயிருந்தப்போ ஃபேமிலியோடு உட்காந்துருந்தேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுடைய பில்லை நாங்கள் பே பண்ணலாமான்னு கேட்டேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா. ஸோ இந்த அன்பு வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் நான் பார்க்குறேன். இது மாதிரி உலக நாடுகளில் வேற எங்கே தமிழர்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா தமிழனே கிடையாது, நம்மளை எவனுக்குமே தெரியும். யாரும் வினோத பிறவியாக இருக்காங்கன்னு சொல்லி கூட காசு கேட்பேன், 200 கேட்பேன், 500 அந்த மாதிரி நடக்கும்.